ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் சவடிக்கா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே அதை பார்த்துட்ருப்பீங்க. நிறையா ரீல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் விடாமுயற்சி ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸ்லாம் ஈராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ 10/1/2025 படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 10ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு பக்கம் நிறையா தேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி மூவியை தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். வணங்கான் படத்துக்கு அதிகமான தேட்டரு கிடைக்காம இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த ஒரு காரணங்களால் வணங்கான் மூவியை வந்து பொங்கல்லேருந்து தள்ளி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போது பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோ படங்கள் வரும்போது நிறைய தேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்களை தான் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா போட்ட காசை எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அந்த காரணத்தால் தான் இப்போ வணங்கான் மூவி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே தவிர இதை அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த விடாமுயற்சி மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 2025 ஒரு பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து நம்புறாங்க. லைகா சைட்லேருந்து ஆஃபிஷியலாக ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணி இந்த ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லைகா சைடில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க விடாமுயற்சி ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வருமா அப்படின்னு கேட்டால் அது தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வந்துச்சுன்னா இன்னும் சீனாக இருக்கும். விடாமுயற்சி ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெய்லர் 1ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ட்ராக்கர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணலாம். ட்ரெய்லர் லான்ச் ஆகிற அன்றைக்கி நம்ம சேனலில் லைவ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.